பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி hash include கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்ட் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரக்டுக்கு நேம் வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ஐடி அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கேப் கிரேட் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ளோட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ளோட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோட வாய்ட் மெயின் இதுக்கு நான் எழுதிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு நான் சைஸ் என்னன்றதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு நான் பிரிண்ட் எஃப்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பிரிண்ட் எஃப்குள்ளக்க நான் என்ன பண்ண போகிறேன், சைஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு சைஸ் ஈக்குவல் டு percentage /n கம்மா இப்போ வந்துட்டு நம்ம சைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கேரக்டராக வந்துட்டு கேஷ் பண்ணணும், அதை நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதை முதல் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இதில் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்ட்ரக்சர் பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட். கரெக்டா? ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்டார் அவுட் சைட்ல வந்துட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு ஒரு பாயிண்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பாயிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும் வித் அட்ரஸ் வந்துட்டு 0 அட்ரஸ்ல வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் and pointer to struct student. ஓகேங்களா? ஸோ to struct student with address 0. ஸோ அட்ரஸ் 0ல வந்துட்டு ஒரு பாயிண்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டர் வந்துட்டு அட்ரஸ் 0 வந்துட்டு ரெஃபர் பண்ணுது, பட் ஆனால் மெமரி அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாயிண்டர் வேல்யூ மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் வந்துட்டு ஸ்டெப் என்ன போட்டேன்னா எனக்கு வந்துட்டு 0.0ன்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே இருக்கிற நான் அப்படியே திரும்ப எழுதிக்கிறேன். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அதுக்கு வந்துட்டு ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்ன்னு கொடுத்துட்டு இங்கே 0 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த 0ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, பாயிண்டர் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு நான் மூவ் பண்ணணும் என்னோட பாயிண்டர். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபர்ஸ்ட் நான் என்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதை இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸ்டார் என்னோட ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இங்கே வெளியில் வந்துட்டு 0 கொடுத்துருப்பேன். 0க்கு அப்புறம் இந்த என்டையர் இதில் +1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சர்லேருந்து 1 ப்ளஸ் பண்ணேன். அதை ஒரு ஸ்டெப்பு மூவ் அகட் பண்ணுறதுக்கு தான் இந்த என்டையர் இதை வந்துட்டு நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 0க்கு ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வந்துட்டு நான் மூவ் பண்ணேன். இது செகண்ட் ஸ்டெப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ அட்ரஸ் 0ல இருக்குதா? ஸோ அட்ரஸ் 0ல இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மூவ் ஒன் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மூவ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர் மூவ் பண்ணும்போது இப்போ அட்ரஸ் எங்க போகும்னா 12ன்றதுக்கு போகும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா மூவ் ஆன உடனே 12ன்னு சொல்லிட்டு கிடைச்சோம். இப்போ 12ல இருக்குதா, இதை வந்துட்டு நம்ம டைரக்டா நம்மளால இடையில இருக்கிறத செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணாலும் நமக்கு கரெக்டா வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நமக்கு கேர் வந்துட்டு ஒரே ஒரு பைட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கேர் பாயிண்டர் வந்துட்டு நம்ம கேர் பாயிண்டரா வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதை சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு பைட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பைட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்றத எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி பண்ணுவேன்னா கேர் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம கேர் ஸ்டார் ஆஃப் இப்போ 12 இருக்குதுன்னா 12 மைனஸ் கேர் ஸ்டார் ஆஃப் 0. ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 12ன்ற அவுட்புட் வரும். 12 பைட்ஸ்ன்றது உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஃபினேஷனாக சொல்லணும்னா என்னோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுவேன். அதை பாயிண்டர் வந்துட்டு அட்ரஸ் டு 0ல பாயிண்ட் பண்ணும். அடுத்து ஐ வில் மூவ் தி பாயிண்டர் அஹெட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ மூவ் யுவர் பாயிண்டர் ஒன் ஸ்ட்ரக்சர் அஹெட். ஸோ மூவ் பண்ணிட்டு
அப்போ உள்ள அட்ரஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் அகடா மூவ் பண்ணும்போது அட்ரஸ் புதுசாக பாயிண்ட் ஆயிருக்கிறது எவ்வளோ சைஸ் இருக்கோ அதில் பாயிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த அட்ரஸை வந்துட்டு கேரா வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு கேர் 1/2 ஓகேங்களா. ஸோ கேரா வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்துட்டு மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 12 மைனஸ் 0னா ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ உங்களோட ஸ்ட்ரக்சரோட அரேயோ அது வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு கோடு எழுதிடுறேன். நான் இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அண்டு ஓகேங்களா. ஸோ அதோட எவ்வளோ இது இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அதனால் அண்டுன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரக்ட் சாரி ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரக்ட் ஸ்பேஸ் என்னோட ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட் இங்கே இருக்குதா. ஸோ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இங்கே ஸ்டார்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 0 ஓகேங்களா. இனிஷியலாக வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த 0க்கு அவுட் சைட் ப்ராக்கெட்டில் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இது வந்துட்டு 1 ஸ்டெப்பு வந்துட்டு மூவ் அகட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா. இந்த எல்லோ ப்ராக்கெட்டு ப்ளஸ் வந்துட்டு 1 அகட் மூவ் பண்ணும். அதோட அண்டுன்னு கொடுத்து அதோட எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்றதை நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 1 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 1க்கு அப்புறம் வந்துட்டு மைனஸ் என்னோட கேர் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு -0 இது வந்துட்டு எக்ஸாக்ட் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ -0னா எக்ஸாக்ட் இது ஃபைண்ட் ஆயிடும். இப்போ இதை வந்துட்டு கேர் இதாக வந்துட்டு மாற்றணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி கேர் ஸ்டார் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கேரா இதுவும் கன்வெர்ட் ஆக போகுது. அதே மாதிரி இதுவும் வந்துட்டு கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இங்கேயும் வந்துட்டு கேர் ஸ்டார்னு சொல்லிட்டு நான் கொடுத்துப்பேன். ஸோ இதுவும் வந்துட்டு கேரக்டராக கன்வெர்ட் ஆக போகுது எனக்கு. ஓகேங்களா. ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு மைனஸ் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாகவே நான் 0ன்னு கொடுத்துருவேன். ஸோ 0ன்னு கொடுத்து தான் நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்டெப் மூவ் ஆகட்டு பாயிண்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு 0ல் இனிஷியலைஸ் ஒரு ஸ்டெப் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பாயிண்டரில் ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணிவிட்டு 0ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு அது 0வால் மைனஸ் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன். பிரிண்ட் பண்ணால் எக்ஸாக்டாக வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரக்சரோட ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது கிடைக்கும். பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்துட்டு எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கு 12ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த பாயிண்டர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் அகட் மூவ் பண்ணிட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு 0லேருந்து மைனஸ் பண்ணால் எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு கிடைச்சிடும்.